பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேமியா வச்சு கிச்சடி பண்ண போகிறேன். பாப்பாங்க வந்து காலையிலேயே அம்மா எனக்கு வந்து சேமியா கிச்சடி பண்ணிடுங்க டிஃபனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக இப்போ நான் சேமியா கிச்சடி செய்ய போகிறேன். இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது அவங்கள கேட்டுட்டு தான் செய்ய முடியும். பிடிக்காததை செஞ்சான்னா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு லிஸ்ட்டு கேட்டு தான் செய்யணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சால் தானே சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா கொதி வந்தோடனே சேமியா போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். நம்மளோட கிச்சடி சேமியா ரெடி ஆகிடும். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸும் போடலாம். எங்கள் வீட்டு பாப்பாங்க வந்து வெஜிடபிள்ஸ் போட்டால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க, சாப்பிட மாட்டாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன் சாப்பிட சொல்லி. ஹெல்த்தான ஃபுட்டு சாப்பிடுங்கம்மானா கேட்க மாட்டேன்றாங்க. இதில் நம்ம பட்டாணி போட்டுக்கலாம், கேரட்டு, பீன்ஸு அது கூட போட்டுக்கலாம். நான் அதெல்லாம் போடலை, வெறும் தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா பாப்பாங்களுக்கு இதுதான் பிடிக்கும், இப்படி போட்டு செஞ்சால் தான் பிடிக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க அழகாக சாப்பிடுவாங்க. நம்ம அவங்கள அடிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. அதுக்காக அவங்க பிடிச்சதுன்னா எல்லா விஷயத்தையுமே செய்யக்கூடாது. ஹெல்த்தான ஃபுட்டு எதுவோ அதை பார்த்து செஞ்சு கொடுங்க. மெயின் பசங்களுக்கு ஹெல்த்து முக்கியம். அவங்க ஹெல்த்தாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் அவங்க உடம்பு. அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை மாற்றுங்க. பசங்களுக்கு என்ன மாற்றணுமோ மாற்றுங்க. இது சாப்பிடுமா, இது ஹெல்த் ஃபுட்டு, இது சாப்பிடு, அது சாப்பிடுன்னு அவங்க மைண்டை நம்ம தான் சேஞ்ச் பண்ணணும். அதேமாதிரி தோசையில் கூட நீங்கள் வெரைட்டியான தோசை, பொம்மை மாதிரி, ஸ்டார் மாதிரி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எங்கள் பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேமியா செய்ய போகிறேன். அது முடிஞ்சிட்டு அவங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமியா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாப்பாங்க சர்வ் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பாப்பா சொல்கிறாளா பார்ப்போம். பாப்பா சாப்பிட்டு சொல்லுங்கள், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? தேங்க்யூ பேபி. இன்னைக்கு என்னோடய பர்த்டே, அதனால் பாப்பா விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாப்பா. இதே மாதிரி உங்கள் பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க. ஓ, ஹாப்பி மதர்ஸ் டே. தேங்க்யூ பாப்பா, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் பாப்பா இன்றைக்கி எல்லாருக்கும் மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. சொல்லு பாப்பா, ஹாப்பி மதர்ஸ் டே. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க.